ஒரு மனிதன் தண்ணீர் எடுத்து ஒரு வாளியில் நிரப்புகிறார். அந்த தண்ணீர் சாதாரணமல்ல, அது நம்முடைய நற்செயல்கள். தொழுகை, நோன்பு, சதக்கா. ஆனால் அந்த வாளியில் ஓட்டைகள் இருக்கிறது. தண்ணீர் மெதுவாக வெளியே கசியத் தொடங்குகிறது. அதைப்போல பிறரை பற்றி பின்புறம் பேசுவது, கீபத், அவதூறு, அநீதி, இதெல்லாம் நம்முடைய நற்செயல்களை கசிந்து வெளியேற்றிவிடும். நபிகள் நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு தெரியுமா திவாலானவன் யார்? சஹாபாக்கள் சொன்னார்கள், பணம் இல்லாதவனே திவாலானவன். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உம்மத்தில் திவாலானவன் யாரென்றால் தொழுகை, நோன்பு, சதக்கா கொண்டு மறுமையில் வருவான். ஆனால் அவன் ஒருவரை இகழ்ந்திருப்பான், மற்றொருவரை அவதூறாக பேசியிருப்பான். அப்போது அவனுடைய நற்செயல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நற்செயல்கள் முடிந்தால் அவர்களின் பாவங்கள் அவன் மேல் போடப்படும். அன்பான சகோதரர்களே, நாம் வாளியை நிரப்புவது போதுமல்ல, அதிலுள்ள ஓட்டைகளை மூடவும் வேண்டும். தௌபா செய்யுங்கள், நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். அப்போதுதான் நம்முடைய நற்செயல்கள் நிரம்பி வழியும். அல்லாஹுவின் அருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய நற்செயல்களை இந்த புனித ரமலானிலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் அருள்வானாக. ஆமீன்.